இன்னைக்கு காலையில் எந்திரிக்கவே ஒரே குஷியோடு தான் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே வந்து லஞ்சு செய்ய தேவையில்லை. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆஃப் டே தான். அதுக்குள்ளே என் பையன்கிட்ட டாய்ஸ் எல்லாம் கொட்டி ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தான். என் பையன் எழுந்திரிச்சினாலே நீ எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டான். கூட்டுறப்ப கூட இடையில வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ பால் காய்ச்சறதுக்கு பாலெல்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி நான் எப்போயுமே பால் காய்ச்சறப்ப எவ்வளோ பால் இருக்குன்னா அவ்வளோ அளவு தண்ணியும் ஊற்றுவேன். எங்கள் டயட்டீஷியன் அப்படி தான் குடிக்கணும், அந்த ஃபேட் வந்து நம்மளுக்கு பாடியில் சேராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சிம்பிளாக தேங்காய் சட்னியும் கேப்பை தோசையும் தான் நான் மாவாட்டி வச்சுருந்தேன். தேங்காய், பொட்டுக்கடலை, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் சால்ட் எல்லாம் சேர்த்து நான் தேங்காய் சட்னிக்கு எடுத்துக்கிட்டு சைட் பை சைட் தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லையும் அடுப்பில் வச்சுட்டு இன்றைக்கி கேப்பை தோசைனால மாவு நல்லா இது பண்ணிவிட்டு கேப்பை தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சட்னிக்கு தாளிச்சிட்டு ஒரு பக்கம் அதையும் பார்த்துட்ருந்தேன். தோசை சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு. இடையில என் பையனுக்கு பசி வந்துட்டு போல் அவனே தட்டு எடுத்து வச்சு அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தான்.